இந்த கொஸ்டின் பாருங்க அட்ஜாயின் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இங்கே ஆர்டர் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ரோ இருக்குது அண்ட் 3 காலம் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட்ஜாயின் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா அட்ஜாயின் ஃபைண்ட் பண்ண முடியாது. இங்கே நமக்கு என்ன தேவைப்படுன்னு சொல்லி பார்க்கும்போது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தான் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணுவோம். அதோட டிரான்ஸ்போஸாக என்ன சொல்லுவாங்க, அதோட அட்ஜாயின் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணாங்கன்னா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். AIJ அப்படின்னு போட்டுக்கலாம். இதான் என்ன அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இது நான் என்ன பண்ணுறேன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது ஜஸ்ட் சைன் அமைச்சுக்கோங்க. சைன்ஸ் என்ன அப்படின்னா அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இங்கே எப்படி மாறும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இங்கே அகைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்படி தான் என்ன வந்துட்டு இருக்கும் அப்படின்னா சைன்ஸ் வந்துட்டு இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், போட்டு AIJ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு இது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும். பட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பிரைமரியில் படித்து வெறும் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறீங்க. பட் பார்க்கும்போது என்ன இருக்கும், நம்ம கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் நம்ம என்ன பண்ணலாம், சம் பண்ணுறதுக்கு முடிச்சிக்கலாம். ஸோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு சைன் போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம் என்ன பண்ணிக்கோங்க, அப்படி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் என்ன டைம் இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், ஒரு 2/2 டிட்டர்மினண்டாக போட போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் காலம் ஹைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன போயிடும், நமக்கு ரெண்டுமே போயிடும். என்ன இருக்குது நமக்கு பேலன்ஸ் எனக்கு பாருங்கள் 4 1 7 2 இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது. அது என்ன பண்ண போகிறோம், ஒரு 2/2 டிட்டர்மினண்டாக போட போகிறோம். ஸோ அப்போ என்ன பாருங்கள் 4 1 7 2 இவ்வளோ தான் சிம்பிள். செகண்ட் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் டைம் போட போகிறோம். செகண்ட் டைம் போட போகிறீங்க அப்படின்னா அந்த நம்பர் இருக்கிற ரோ காலம் என்ன பண்ணிக்கணும், ஹைட் பண்ணிக்கணும். மிச்ச டைம்ஸ் என்ன பண்ணுங்கள், போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ அடுத்த என்ன பாருங்கள் சைன் பாருங்கள் மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 3 இருக்கிற இந்த ரோ அண்ட் காலம் என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக மறைச்சிக்க போகிறோம். இந்த ரோ என்ன பண்ணிக்கோங்க மறைச்சிக்கோங்க, காலம் என்ன பண்ணிக்கோங்க மறைச்சிக்கோங்க. ஸோ அப்போ என்ன பாருங்கள் 3 1 and 3 2 3 1 3 2 இவ்வளோ தான். இதுதான் செகண்ட். இதே மாதிரி என்ன அடுத்து என்ன பண்ணலாம், தேர்ட் போட்டுக்கலாம். சைன் பாருங்கள் ப்ளஸ். ஸோ என்ன பண்ணலாம், அந்த ரோன்னு காலம் விட்டுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும், இந்த ரோவும் இந்த காலம் நமக்கு என்ன நமக்கு அப்படி கட் ஆகி போயிடும். ஸோ இது நமக்கு என்ன இருக்கு பாருங்கள் 3 4 and 3 7 3 4 3 7. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணோம். செகண்ட் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ரோ சைன் பாருங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, மைனஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரோ காலம் மறைச்சிட்டு போட்டுக்கோங்க. அப்போ என்ன வருது பாருங்கள் 3 1 7 2. அடுத்து என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ரோ அண்ட் காலம் என்ன பண்ண போகிறோம், ஹைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பாருங்கள் சைன் போட்டுக்கோங்க, ப்ளஸ் இருக்குது அண்ட் வேல்யூஸ் என்ன இருக்குது 2 1 3 2. சரி தான். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண திரும்ப ஆகிய நம்ம எந்த நம்பர் பண்ண போகிறோம் அதை ரோ காலம் என்ன பண்ணிக்க மறைச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன பாருங்கள் சைன் மைனஸ். அப்போ என்ன பாருங்கள் நமக்கு 2 3 3 7. இது ஒரே விஷயம் நீங்கள் என்ன பண்ணும்போது பென்சில் ஸ்கேல் என்ன பண்ணிக்கோங்க, ஹைட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேலையை மாற்றி போட்டிங்க அப்படின்னாலும் சம் டோட்டலாக நமக்கு என்ன ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான். அதில் நம்ம ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வேலையாக மாற்றிருப்பீங்க, பட் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வரதுக்கு பதிலாக 253 சொல்லி வந்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண நம்ம தேர்ட் ரோக்குள்ளே போகலாம். சைனை ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, ப்ளஸ் வச்சுக்கோங்க. அந்த ரோ அண்ட் காலம் மறைச்சிக்கலாம். ஸோ அப்போ என்ன பாருங்கள் 3 1 4 1. அடுத்து போட்டுக்கலாம் மைனஸ். ஸோ அப்போ என்ன பாருங்கள் 2 1 3 1. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக ப்ளஸ். எங்கே என்ன பாருங்கள் நமக்கு 2 3 3 4. இதுதான் இது டோட்டலாக என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஃபுல்லாகவே ஒரு மேட்ரிக்ஸ் போடணும். இது எல்லாமே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இது த்ரூ அவுட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம என்ன போட போகிறோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண இதை சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்ததுக்கப்புறம் பட் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ டிட்டர்மினன்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம பிரைமரி டயகனல் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் செகண்டரி டயகனல் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பாருங்கள் சைன் ரொம்ப முக்கியம். அப்போ எங்கே வருது 4 × 2 8 மைனஸ் 7 × 1 7. ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் 6 மைனஸ் 3. ஸோ அடுத்து என்ன பாருங்கள் 21 மைனஸ் 12. அடுத்து என்ன பண்ணலாம், செகண்ட் ரோ போயிடலாம். ஸோ மைனஸ் 6 மைனஸ் 7. அடுத்த ரோ பாருங்கள் 4 மைனஸ் 3. அடுத்த ரோ பாருங்கள் 14 மைனஸ் 9. அடுத்த ரோ லாஸ்ட் ரோ சைன் போட்டுக்கோங்க. 3 மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் 3. அடுத்த நாள் பாருங்கள் ப்ளஸ் போட்டுக்கோங்க 8 மைனஸ் 9. ஸோ இவ்வளோ தான். இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி சைன் என்ன பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ போட ஆரம்பிச்சிக்கலாம். இதில் ஒரு விஷயம் ஞாபகம், ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும், அது கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சைன் என்ன பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணி போடுங்க. சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் இருக்குது 8 - 7. ஸோ என்ன வரும் 1. ஃப்ரெண்டில் என்ன தான் இருக்குது, சைன் இருக்குது, ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அது நமக்கு என்ன தான் வரும், +1 தான் வரும். அடுத்து பாருங்கள் 6 - 3. ஸோ 3. ஃப்ரெண்டில் இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு என்ன வந்துடும், -3 வந்துடும். ஸோ அடுத்து பாருங்கள் 21 - 12. ஸோ என்ன வரும் நமக்கு 9. இங்கே என்ன வருது 6 - 7. ஸோ என்ன வரும் நமக்கு -1 வரும். ஃப்ரெண்டில் அகைன் நமக்கு என்ன இருக்கு, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அது டோட்டல் நமக்கு என்ன வந்துடும், 1 வந்துடும். அடுத்து பாருங்கள் 4 - 3 1. இங்கே இருக்குது நமக்கு 14 - 9 இருக்குது. ஸோ என்ன வருது நமக்கு 5 வருது. வெளியே மைனஸ் இருக்கனால -5. ஸோ இங்கே பாருங்கள் 3 - 4 -1. 2 - 3 -1 வரும். ஃப்ரெண்டில் அகைன் நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு இது +1 மாறிடும். ஸோ இங்கே -1 அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏஏஜே ஃபைன் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம இதோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைன் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட என்ன கேட்டிருக்காங்க, அட்ஜாயின் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அட்ஜாயின்னா இதோட ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு என்ன பண்ண போகிறோம், நம்ம தலைகீழாக போட போகிறோம். ரோ என்ன பண்ண போகிறோம், காலமாக போட போகிறோம். காலம் என்ன பண்ண போகிறோம், ரூவா போட போகிறோம். ஸோ அதான். ஸோ அதை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக நம்ம அதை நம்ம மாற்ற போகிறோம், நம்ம அட்ஜாயினாக மாற்ற போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட்டுக்கு ஏடிஜே ஆஃப் ஏ எழுதினா போதும், ஃபுல்லாக எழுத வேணாம். இதாவது ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஜேயோட ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள் ரோ என்ன பண்ணுங்க, காலமாக போடுங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு காலம் எடுத்து ரோவாக போட போகிறேன். ஸோ அப்போ என்ன பாருங்கள் 1 1 -1. செகண்ட் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் காலம் எடுத்து ரோவாக போட போகிறேன். ஸோ அப்போ என்ன பாருங்கள் -3 1 1. அடுத்து என்ன பண்ண போகிறேன், தேர்ட் காலம் எடுத்து என்ன பண்ண போகிறேன், அதை தேர்ட் ரோவாக போட போகிறேன். ஸோ அப்போ என்ன பாருங்கள் 9 -5 -1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்த சம்முக்குள்ளே போகலாம்.